விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. தமிழ்நாட்டின் நிதி நிலைமை பற்றிய வெள்ளை அறிக்கையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. வெள்ளை அறிக்கை என்றால் என்ன, ஏன் அதை வெளியிடுகிறார்கள், அதில் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சங்கள் குறித்து PT எக்ஸ்பிளைன்ஸில் பார்க்கலாம். வெள்ளை அறிக்கை என்பது குறிப்பிட்ட ஒரு துறையில் நிலவும் நெருக்கடிகளையும் அதற்கு மூல காரணம் என்ன என்பதையும் ஆராய்ந்து வெளியிடப்படும் அரசின் ஆவணமாகும். ஒரு குறிப்பிட்ட தலைப்பு தொடர்பான அனைத்து தகவல்களையும் பொதுவெளியில் வைப்பதற்காகவே வெள்ளை அறிக்கை வெளியிடப்படுகிறது. வெள்ளை அறிக்கை என்பது ஒரு விளக்க ஆவணமாகவே உள்ள நிலையில் இதில் எந்த பரிந்துரைகளும் வழங்கப்படாது. அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயமும் அரசாங்கத்துக்கு இல்லை. 2001ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அரசு தமிழ்நாட்டின் நிதி நிலைமை தொடர்பாக வெள்ளை அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. 2021இல் திமுக அரசும் நிதி நிலைமை தொடர்பாக வெள்ளை அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது வெளியிடப்பட்டிருக்கும் வெள்ளை அறிக்கையில் பல்வேறு முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக 2020-21ஆம் ஆண்டில் தமிழக அரசின் நேரடி கடன் 5.13 லட்சம் கோடி ரூபாயாக இருந்த நிலையில் 2025-26ஆம் ஆண்டுக்கான கணக்குகளின்படி அது 10 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. இதன் மூலம் 5 ஆண்டுகளில் மாநிலத்தின் நேரடி கடன் சுமார் 4.87 லட்சம் கோடி அதிகரித்துள்ளது. மாநில அரசின் நேரடி கடன் மட்டுமின்றி அரசின் உத்தரவாத கடன்கள், பொதுத்துறை நிறுவனங்களின் கடன் பொறுப்புகள் மற்றும் பிற நிதி கடன்களையும் சேர்த்து கணக்கிடும்போது தமிழகத்தின் மொத்த கடன் சுமை 13.18 லட்சம் கோடியாக இருப்பதும் வெள்ளை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாநிலத்தின் கடன் மொத்த மாநில உற்பத்தி மதிப்பு விகிதம் 2021-22ஆம் ஆண்டில் 28.7% இருந்த நிலையில் 2025-26ஆம் ஆண்டில் 28.3% மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விகிதம் குஜராத் 17.6, மராட்டியம் 19.7, கர்நாடகா 23.4 ஆகிய மாநிலங்களை விட அதிகமாக உள்ளது. 2025-26ஆம் ஆண்டில் தமிழகத்தின் மக்கள் தொகை அடிப்படையில் கணக்கிடுகையில் தனிநபர் மீது சராசரியாக 1,28,934 ரூபாய் கடன் பொறுப்பு இருக்கிறது. 2020-21ஆம் ஆண்டில் தனிநபர் கடன் பொறுப்பு 67,087 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது அது 1,28,934 ரூபாயாக உயர்ந்துள்ளது. அதாவது 5 ஆண்டுகளில் ஒருவருக்கான கடன் சுமை 61,847 ரூபாய் அதிகரித்துள்ளது. வருவாய் பற்றாக்குறை என்பது மாநில அரசு தனது வருவாய் வரவுகளை கொண்டு அன்றாட செலவுகளை சமாளிக்க முடியாத நிலையாகும். இது கடந்த 2021-22ஆம் ஆண்டில் 46,538 கோடியாக இருந்தது. ஆனால் 2025-26ஆம் ஆண்டில் வருவாய் பற்றாக்குறை 78,324 கோடியாக அதிகரித்துள்ளது. அரசின் அன்றாட நிர்வாக செலவுகள், ஊதியம், ஓய்வூதியம், வட்டி செலவுகள் மற்றும் சமூக நல திட்டங்களுக்கான செலவுகள் ஆகியவை வருவாயை விட அதிகமாக இருப்பதே வருவாய் பற்றாக்குறைக்கு முக்கிய காரணம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.